1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் தாவீது கோலியாத்தை வீழ்த்தின சம்பவம் அங்கே வருகிறது. அப்படி வீழ்த்தும் போது தாவீது சொன்ன வார்த்தை அங்கே 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் 43 வாசிப்போம். பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். இந்த பெலிஸ்தியன் பாருங்க, தாவீதை பார்த்து, அங்க அழகா போட்டிருக்கு, தாவீதை பார்த்து பேசுகிறான். அந்த பெலிஸ்தியன் கடனுக்கு, வியாதிக்கு, நமக்கு எதிராக வருகிற காரியங்களுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறான். அப்படின்னா அந்த காரியங்கள் நம்மளை என்ன செய்யுது? பேசுகிறது. கடன் நம்மளை பார்த்து என்ன செய்யுது? பேசுது. அந்த மலை மாதிரி இருக்குது, அந்த கோலியாத்து மாதிரி இருக்குது, இந்த வியாதி ரொம்ப பெருசா தெரியுது, அது நம்மளை பார்த்து என்ன செய்யுது? பேசுது. அங்க போட்டிருக்கு, தாவீதை சபித்தானா, உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன், உன்னை ஒன்னும் இல்லாம ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி அது என்ன செய்யுது? பேசுது. பேசின உடனே தாவீது போச்சு, கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லல. அதற்கு தாவீது, இல்ல சொல்லுங்க, அதற்கு தாவீது வாழ்க்கையில் சூழ்நிலை அது ஒன்று நம்மளை பார்த்து பேசுது. இன்னைக்கு நல்லா ஒன்றை பார்த்து பேசுன்னு சொன்ன உடனே என் மனசுக்கு அப்படி நல்லா கேட்குது பாஸ்டர் அப்படின்னு அதை பேச ஆரம்பிச்சிடக்கூடாது. கண்ணுக்கு முன்னாடி கோலியாத்து அந்த வார்த்தையை அனுப்புகிறான் தாவீதுக்கு விரோதமாக. ஆனால் அதற்கு தாவீது ஒன்று என்ன செய்யறாரு? பேச போறாரு. வாசிப்போம். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, மறுபடியும் அதான் வருது, அவன் தாவீதை பார்த்து இவன் என்ன பண்றான்? பெலிஸ்தனை நோக்கி. நான் அந்த அனுப்புற அந்த வார்த்தை யாருக்கு அனுப்புறேன்? உன்னை நோக்கி நான் அனுப்புறேன். பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். எப்படிப்பட்ட ஒரு அறிக்கை பார்த்தீங்களா? இன்னைக்கு கர்த்தர் எனக்கு ஜெயம் கொடுக்க போறார். ஆமென். இன்றைக்கு கர்த்தருக்கு அற்புதம் செய்ய போகிறார். இன்றைக்கு இதுவரைக்கும் இருந்த இந்த பிரச்சனை முடிகிறது இயேசு நாமத்தினால. இன்னைக்கு எனக்கு ஒரு அற்புதமான வாசல் திறக்கிறது இயேசு நாமத்தில். இன்னைக்கு எனக்கு ஒரு டிவைன் கனெக்ஷன் உண்டாகிறது இயேசு நாமத்தினால. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். நீ என்ன கொடுக்கிறது? நான் என்ன செய்வேன்? நான் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டென்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். எவ்வளவு தெளிவா அவன் தான் சந்திக்கிற பிரச்சனைக்கு விரோதமாக வார்த்தையை அனுப்புகிறான். இதை நாம கற்றுக்கொள்ள வேண்டும். பெருக்கத்தை எதிர்பார்க்கிறோம், உயர்வு எதிர்பார்க்கிறோம், கடலிருந்து வெளியே வர நினைக்கிறோம், வியாதியை மேற்கொள்ள நினைக்கிறோம். அப்படின்னாலே விசுவாசமாக பேச நாம் என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு என்ன நடக்க போகுது என்பதை நாம கர்த்தர் வார்த்தையிலிருந்து அறிந்து கொண்டு அதை பேசுகிறால நாம் என்ன செய்ய நிச்சயமாக இருக்க வேண்டும். அப்படிலாம் ஜெயிக்க முடியாது. பக்கம் சொல்லுங்க, பேசாம ஜெயிக்க முடியாது. கடவுள் வார்த்தையை பேசாம கிறிஸ்தவத்தில் ஜெயிக்கவே முடியாது. ஆனா ஒரு வெளிச்சம் இல்லாம பேசக்கூடாது. நான் சொன்னேன் இல்லையா, நான் ஆண்டவர் அறியாதப்ப என்ன செய்வேன்? ஒரு பெரிய நோட்டில் அந்த ஜெயம் இந்த ஜெயம் சரணம் சரணம் அப்படின்னு எழுதுறது. அது மாதிரி இது எந்த ஒரு வெளிப்பாடும் இல்லாம ஒரு வசனத்தை 10 சொல்றதுனால இயேசுவின் தலைமையால் சுகமானேன், இயேசுவின் தலைமையால் சுகமானேன், இயேசுவின் தலைமையால் சுகமானேன், அப்படி அது என்ன செய்யாது? அது வேலை செய்ய போறது இல்லை. அந்த அறிக்கைக்கு பின்பாக அந்த வசனத்திலிருந்து ஒரு வெளிச்சம் நமக்கு என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். அந்த வெளிச்சத்தின் அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும்? பேசணும். அது நமக்கு விளங்கி இருக்கணும். அப்ப இவனுக்கு நல்லா விளங்கி இருக்குது. கோலியாத்து தன் முன்பாக நின்று கொண்டு பேசிட்டு வர்றான். தாவீது சின்ன பையன், ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது, ரொம்ப பெரிய பிரச்சனை. அதுக்கும் தாவீதுக்கும் கோலியாத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா இவனுக்கு கர்த்தர் ஏன் பட்சமா இருப்பாரு? நம்ம விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தன், நான் விருத்த சேதனம் பெற்ற இஸ்ரவேலன். காட் இஸ் ஆன் மை சைடு. கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதத்தை கண்டிப்பா செய்வார். இவன்
கர்த்தருடைய சேனைகளுக்கு விரோதமா பேசிட்டு வர்றான், கர்த்தர் நாமத்தை கெடுத்து பேசுறான். இப்ப நான் அது நிமித்தமாக நான் காலை வச்சேன்னா எனக்கா கர்த்தர் கால் எடுத்து வைப்பார். ஆமென். ஃபெய்த்தில் போறான் பாருங்க, போய் கால் எடுத்து ஓடுறான். போனா கர்த்தர் தான் அங்க அற்புதமான வெற்றி அவனுக்கு கொடுத்தார். ஆக ஜெயிக்கிறதுக்கு முன்பாக நாம் என்ன செய்யணும்? பேச வேணும். இதுல பிசாசு கூட வார்த்தையின் வல்லம் என்ன செய்யிருக்கு? தெரிஞ்சிருக்குது. அதனாலதான் இந்த வார்த்தையை அனுப்புறான். இந்த வார்த்தையை அனுப்பிச்சா இவனை காலி பண்ண நினைக்கிறான். ஆனா நாம வார்த்தையை பேசி என்ன செய்யணும்? அவனை காலி பண்ணணும். நம்ம கிட்ட தான் கர்த்தரே வார்த்தை இருக்கிறது. ஆமென். நம்ம கிட்ட கர்த்தர் டிக்ளேர் பண்ண வார்த்தைகள் இருக்கிறது. இப்படிதான் நடக்க போதும். அவரை விட ஒரு மேலான அத்தாரிட்டி யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட வார்த்தைகள் என்கிட்ட இருக்குது. நான் அதை என்ன செய்ய போறேன்? பேச போறேன். கடன் நீங்க ஜெபத்திலே நான் சொல்ல வேண்டிய வசனங்கள், இதுதான் தலைப்பு. அல்லது கடன் நீங்க செய்ய வேண்டிய விசுவாச அறிக்கை. அங்க போவோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தில் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆமென். நிறைய பேர் பிசாசு இருக்குன்னு நான் ஆழமா நம்புவாங்க. பாஸ்டர் பிசாசு சல்லு சல்லுன்னு சவுண்டு கேட்குது பாஸ்டர்ன்னு சொல்லுவாங்க. நான் போய்கிட்டு இருந்தேன்னா பின்னாடி அப்படி கவ்வுன்னு பிடிச்சிருச்சு பாஸ்டர், கவ்வுன்னு பிடிச்சிருச்சான். நான் சொல்றேன், உங்க மேல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அங்க தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டு பாருங்க. சூழ்நிலை இதுதான் இருக்குது. ஆனா அங்க யார் இருக்கா? அந்த காரியங்களை மாற்றுகிற சிருஷ்டிக்கிற ஆவியானவர் அங்கதான் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் ரொம்ப தூரமா கிடையாது. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. அந்த பிரச்சனையெல்லாம் மாற்றுகிற ஆவியானவரும் அங்கேதான் இருந்தார். அப்ப ஒரு மாற்றம் என்ன செய்யல? அங்க உண்டாகவே இல்லை. ஆனா எப்ப 3ஆம் வசனத்துல தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது, சரியான மொழிபெயர்ப்பு, தேவன் வெளிச்சம் உண்டாக்கூடாது என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று. எப்ப தேவன் ஏலோகிம் அவர் வாயிலிருந்து வார்த்தை வெளிச்சம் உண்டாக்கூடாது என்று சொன்னாரோ அந்த வேளையில அசைவாடி கொண்டிருந்த ஆவியானவர் போய் வெளிச்சத்தை உண்டாக்கினார். நாம வெளிச்சத்தை உண்டாக்க முடியாது. நீங்க தொடர்ந்து அதுக்கப்புறம் வாசித்து பார்த்தீங்கன்னா தேவன் சொன்னார், அது அப்படியே ஆயிற்று. இருளை வெளிச்சமாக்கினாரு, ஒழுங்கின்மையெல்லாம் ஒழுங்காக்கினாரு, வெறுமைய நிறைவாக்கினார். பாருங்க, இது ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில உங்க வாழ்க்கை மாறணும்னா முதல்ல உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கிற இருளெல்லாம் வெளிச்சமா மாறணும், ஒழுங்கின்மையெல்லாம் ஒழுங்கா மாறணும். அப்புறம்தான் வெறுமையெல்லாம் நிறைவாகும். எத்தனை முறை ஆமென் சொல்றீங்க? மறுபடியும் சொல்லுவேன், உங்களுக்குள்ள சில காரியங்களை குறித்து வெளிச்சம் இல்லைன்னா அது இருளா இருந்தா அந்த இருள் என்ன செய்யணும்? அங்க லைட் உண்டாகணும், வெளிச்சம் வரணும், சத்தியத்திலிருந்து வெளிச்சம் வரணும். அதுக்கப்புறம் அதை கொண்டு உங்க வாழ்க்கையில சீரில்லாத காரியங்களை, ஒழுங்கில்லாத காரியங்களை என்ன செய்யணும்? ஒழுங்குபடுத்த வேண்டும். ஒழுங்கின்மை உண்டாகணும், ஒழுங்கின்மை நீங்கி ஒழுங்கு உண்டாகணும் கர்த்தர் வார்த்தையின்படி. அப்புறம் பாருங்க, நான் சொல்றேன், வெறுமையெல்லாம் நிரம்பும் இயேசு நாமத்தினால. பூமியவே நிரப்பிடுச்சு. நேரடியா போய் அங்க போயிடக்கூடாது. ஒரே வெறுமையா இருக்குங்க, எம்டியா இருக்குங்கன்னு சொல்லக்கூடாது. எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? எங்க இருள் இருக்குதோ அதுல என்ன வரணும்? எனக்கு முதல்ல வெளிச்சம் வரணும். ஒழுங்கின்மையெல்லாம் ஒழுங்காக்கணும் வாழ்க்கையில. நீங்க கடன்ல இருக்கலாம். நான் சொல்றேன், கடன் நீங்கி ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாவீர்கள். இது படிப்படியா என்ன செய்ய முடியும்? நடக்க முடியும். என்னைக்கு தேவன் வாயை திறந்து பேசினாரோ சொன்னாரோ பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தையை கொண்டு கிரியை நடப்பித்தார். உங்க வாழ்க்கையில தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டுதான் இருக்கிறார். நீங்க எப்ப தேவனுடைய வார்த்தை எடுத்து பேசுறீங்களோ அதை உங்க வாழ்க்கையில நிஜமாக்குவார். ஆக நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் முதல்ல என்ன செய்யணும்? கர்த்தர் வார்த்தையை பேச ஆரம்பிக்கணும். அப்ப நான் வார்த்தையை பேசும்போது ஆவியானவர் என்ன செய்யறாரு? வேலை செய்கிறார். அங்க போவோம். நாம சங்கீதம் 103:20 வாசிப்போம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்திரியுங்கள். தூதர்களை குறித்து ஒரு அற்புதமான விளக்கம் போட்டிருக்கு. அவங்க என்ன செய்வாங்கன்னு போட்டிருக்கு. அவங்க என்ன செய்யறாங்களாம்? கர்த்தர் வார்த்தையை கேட்டு அவர் போட்டிருக்கு, அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்கள். தூதர்கள் யாரும் கேட்டா பலத்த சௌரியவான்கள். இயேசு உயிர்த்தெழுந்த அந்த காலை வேளையில அந்த கல்லறையின் வாசல்ல பெரிய கல் வைக்கப்பட்டிருந்தது நம்ம தெரியும். இவங்க யோசிச்சுட்டே போறாங்க,
அந்த பெரிய கல்லை யார் நமக்காக புரட்டி தள்ளுவான்னு யோசிக்கிறாங்க. அது சரீர, அது பிசிக்கலா ஒரு விஷயம். ஆனா அந்த காரியங்களை தூதன் என்ன பண்ணானா தள்ளி போட்டான்னு பார்க்கிறோம். நம்ம இவங்க மாம்சிகத்தால முடியாத அந்த தடைகளை பலத்த சௌரியவான்களாகிய தூதரால செய்து முடிக்க முடியும். அதனாலதான் பாருங்க, இந்த கிறிஸ்தவ ஜீவியை நம்ம வேர்வை சிந்தி நாம ரொம்ப கஷ்டப்படுறதுன்னு சொல்றதே பெரிய தப்பு. அவங்க பலத்த சௌரியவான்கள், என்னால முடியாத கூட அவங்களால செஞ்சிட முடியும். அப்படி வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்கள். அவங்க என்ன செய்வாங்க, கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிற பலத்த சௌரியவான்கள். அப்ப எழுதப்பட்ட வார்த்தைக்கு யார் சத்தம் கொடுக்கணும்? நாம தான் கொடுக்கணும். நம்ம வாழ்க்கைக்கு நாம தான் என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தை எடுத்து பேசும்போது அப்பதான் கர்த்தருடைய வார்த்தை அவங்க என்ன செய்யறாங்க, கேட்கிறாங்க. கேட்டு எல்லார் கையிலும் பைபிள் இருக்குதான். ஆனா என்னைக்கு நான் எடுத்து எனக்காக, என் குடும்பத்துக்காக, பிள்ளைக்காக நான் பேசுறேனோ அதை யார் கேட்கிறா? பலத்த சௌரியமான தூதர்கள் கேட்கிறாங்க. கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிறார்கள். அவங்க வசனத்தின்படி தான் செய்வாங்க. ஆமென். அவங்க வேலை செய்கிறதுக்கு தேவையானது வசனம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க அழுகை கிடையாது, உங்க கவலை கிடையாது, அதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு வேண்டியது கர்த்தருடைய வசனம். வசனத்தின்படி செய்யறவங்க அவங்க. இப்ப அவங்க ஒண்ணு செய்யணும், அவங்க காதுல கர்த்தரை வார்த்தை செய்யணும், கேட்க வேண்டும். அப்ப நான் வசனத்தை பேசும்போது, எழுதப்பட்ட தேவன வார்த்தைக்கு சத்தம் கொடுக்கும்போது அதை தூதன் கேட்டு என்ன செய்யறான்? அப்படியே போய் செய்யறான். செய்வாங்கன்னு பைபிள்ல போட்டிருக்கு. ஏன்னா எபிரேயர்ல போட்டிருக்கு, அவர்கள் ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிற நிமித்தமாக அனுப்பப்பட்ட பணிவிடை ஆவியா இருக்கிறார்களே. ஏஞ்சல்ஸ் நம்முடைய மினிஸ்ட்ரிங் ஸ்பிரிட்ஸா இருக்கிறாங்க, நமக்கு ஹெல்ப் பண்றவங்க, பணிவிடை ஆவிகளா இருக்கிறாங்களே. நாம சொன்னா அவங்க என்ன செய்வாங்க? கேட்பார்கள். அப்படி அங்க புதிய ஏற்பாட்டுக்கு போங்க. மார்க் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், எல்லாருக்கும் தெரிந்த பகுதி. எவனாகிலும், அந்த எவன்ல நீங்க வர்றீங்களா? கரெக்டா? எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுடு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, இந்த பூமியில இயேசுவோடைய லைஃப் ஸ்டைலை நீங்க பாத்தீங்கன்னா, அவர் ஒரு ட்ரூத்தை தன் சீசர்களுக்கு செய்து காண்பித்திருப்பார். அது என்னன்னு கேட்டா, நான் பேசினா அப்படியே ஆகும், சூழ்நிலையை மாத்தனா நான் என்ன செய்வேன்? பேசுவேன், ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ, கடலை பார்த்து காற்றை பார்த்து இறையாதே, அமைதலாயிரு. எப்பவுமே இயேசு ஒரு சூழ்நிலை மேற்கொள்ள என்ன செய்வாரு? பேசுவார். அவர் பேசினா அப்படியே நடக்குன்றதை உங்களுக்கு காண்பிச்சிருப்பார். காண்பிச்சுட்டு இங்க கூட பாத்தீங்கன்னா, அந்த அத்திமரம் இது முதற்கொண்டு ஒருவனும் இடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் அப்படின்னா ஒரு எதிர்மறையான வார்த்தை அனுப்பினாரு. பைபிள்ல போட்டிருக்கு, ரபி நீர் சபித்த அத்திமரம் வேரோடு பட்டு போயிற்று. அப்படிதான் சம்மரைஸ் பண்ணி சொல்றாரு ஒரு விஷயத்த. ஆஹா, நான் பேசினா மாத்திரம் கிடையாதுப்பா, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ரொம்ப ஆழமா நான் சொல்றேன், நீங்க கேலி பண்ணி இருக்கக்கூடாது. ஆமா, சொன்னா அப்படியே ஆயிருமாக்கும் அப்படின்னு. அதாவது உங்க பிள்ளைகளை கூட நீங்க திட்டும் போது நீங்க சொல்லி அதை சொல்லியே வாழ்நாள் திட்டினீங்கன்னா, நான் சொல்றேன் அப்படியே என்ன செஞ்சிருவான்? பேயே பிசாசேன்னா அப்புறம் அப்படிதான் நிற்கும். என்ன வார்த்தையை நம்ம சொல்லிட்டே இருக்கிறோமோ கன்சிஸ்டன்சி அது எப்பவுமே வந்துகிட்டே இருக்கு. அப்படின்னா நான் சொல்றேன், கொஞ்சம் கூட மாறாம அப்படியே பிள்ளைகள் வருவார்கள். நம்ம என்ன வார்த்தையை பிள்ளைகளை பார்த்து அனுப்பணுமோ அப்படியே நடக்கும். வாலிபர்கள் நல்லா படிங்க, உண்மையா இருங்க, நல்ல எஃபர்ட் போடுங்க. பெற்றோர்கள் நல்லா உங்களால முடிஞ்ச காரியத்தை நீங்க செய்யுங்க. இன்னைக்கு இருக்க சூழ்நிலை வச்சு ஒரு காரியத்தை வைத்து அவங்க எதிர்காலத்தை என்ன செய்யாதீங்க? பேசாதிருங்கள். இன்னைக்கு இருக்க ஒரு காரியத்தை வச்சு இந்த உலகம் பார்க்குற ஒரு வியூ படி பார்த்து நீங்க வார்த்தை என்ன செஞ்சிடாதீங்க, தயவு செய்து அனுப்பிடாதீங்க. உங்க வார்த்தை எப்பவுமே உங்க பிள்ளைகளுக்கு கொடுத்து கர்த்தர் வார்த்தையின்படியே இருக்கட்டும். எப்பயுமே நீங்க அதையே பேசுங்க.
நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். இல்லை பாஸ்டர், நீங்கள் சூழ்நிலையை பார்த்து உலகத்தை சொல்கிறபடிலாம் பார்த்தா ஒன்றும் மேலே வர்ற மாதிரி தெரியலையே. நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள். கர்த்தர் என் பிள்ளையை வாளாக்காமல் தலையாக்குவார், அவன் கீழாகாமல் மேலாவான். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் உங்கள் வாயில் மாத்திரம் இந்த வார்த்தை இருக்குது அப்படின்னா, நீங்கள் என்ன சொன்னீங்களோ அப்படியே கர்த்தர் செய்வார். உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கட்டும். கண்டிக்கிறீங்க, பேசுகிறீங்க, சொல்லி தான் ஆகணும். சில நேரங்களில் சில வேலை சில இதை செய்யக்கூடாது. அவன் தப்பாக செய்யும்போது கொடுக்கக்கூடாது, அவனுக்கு புரிய வைக்கணும். கர்த்தர் பார்த்தீங்களா, கெட்ட குமாரன் வந்து சொத்தை வாங்கிட்டு போயிட்டான். அங்கே போய் உரிமையை கொடுத்துட்டாரு. அங்கே போய் தப்பா ஜீவனம் பண்ணி இழந்து போயிட்டான். உடனே அப்பா ஓடி போய் என்ன செய்யலை, அவனை அப்பா ஓடி போகலை, பிள்ளை தான் அப்பாவை தேடி வந்தான். அதுக்கப்புறம் தான் அப்பா வந்து அவனுக்கு ரெஸ்டரேஷனை கொடுத்தார். அவன் எல்லாத்தையும் சரின்னு சொல்லி செஞ்சிட முடியாது, நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் வாயில் வார்த்தை ரொம்ப எத்தனை பேர் கவனிச்சுட்டே வர்றீங்க. கடைசியாக ஒரு விஷயம் சொல்லிவிட்டு அறிக்கை பண்ணி முடிக்க போகிறோம், அவ்வளோதான். ஆக்சுவலாக இன்றைக்கி பிரசங்கம் வந்து அந்த அறிக்கை வாசித்து முடிக்கிறது தான் பிரசங்கம். ஆனால் ஏன் சொல்லணும்னு கொஞ்சம் சொல்லிடுவோமே. பாருங்கள், என்னுடைய ஊழியக்காரர் அடிக்கடி சொல்லுவார், நான் ஸ்டேஜில் வந்து பாஸ்டர் ஹாரிஸ் அவர்கள் சொல்லுவாங்க, நான் இல்லைன்னு என்ன செய்ய மாட்டேன், சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் சொன்னபடி ஆகுன்றது அப்படியே நம்புறதுனால, நான் இல்லைன்னு சொன்னால் இல்லாமையே அடப்போங்க பாஸ்டர், நான் டெய்லி சொல்லிக்கிட்டு இருக்கேன் இல்லைன்னு, நான் டெய்லி சொல்லிக்கிட்டு இருக்கேன் நடக்காது முடியாது இல்லைன்னு. நீங்கள் என்னமோ அப்படின்னா நீங்கள் அந்த சத்தியத்தை என்ன செய்யலை, நம்பலை. ஒரு அந்த பூரண புருஷன் இடத்துக்கு நீங்கள் முன்னேறி செல்லலை. அப்போ நம்முடைய வார்த்தை, என் வார்த்தை நம்ம வார்த்தைக்கு வல்லம் இருக்குன்னு நம்ம நம்பாதனால நாம் நம்ம வாழ்க்கையே மாற்றலை. நம்ம எப்படி நம்ம ஜோம் பண்ணால் மற்றவங்க வாழ்க்கை எப்படி மாறப்போகுது? அப்போ இந்த வார்த்தையின் வல்லமை குறித்து புரிந்து கொள்ளாமல் இஷ்டத்துக்கு பேசிட்டு, ஆனால் பிரச்சனை வரும்போது மாத்திரம் இயேசு இந்த மாதிரி சுகமானேன்னு சொன்னால் நடக்கும். அதை குறித்த வெளிச்சமும் இல்லை, இயேசு அதுக்காக என்ன பண்ணான்ற வெளிச்சமும் இல்லை. ஆனால் சும்மா ஒரு மெக்கானிக்கலாக ஒரு அறிக்கையை மட்டும் பண்ணுறது, இட் ஓன்ட் ஒர்க். சில வேலையை கர்த்தர் சொல்கிறதுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. அங்கே போய் அறிக்கை பண்ணுறேன்னா அது என்ன செய்யாது, அது வேலை செய்யாது. இல்லை நான் விசுவாசத்தை அறிக்கையினால நான் காண்பிக்க போகிறேன், நல்லது தான், அந்த சத்தியம் நல்லதா, ஒற்றுத்து நல்லது தான். ஆனால் அந்த அந்த காயினுக்கு ரெண்டு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் ஒன்று இருக்குது, விசுவாசம் அன்பினாலே கிரியை செய்யணும் போட்டிருக்குல்ல, அதுவும் ரொம்ப முக்கியம் இல்லை. நமக்கு ஏற்ற மாதிரி மட்டும் என்ன செய்ய எடுத்துக்கொள்ள கூடாது. கடைசியாக ஒரு காரியம், ஏன் வந்து கர்த்தர் வார்த்தையை நான் சொல்ல, கடன் நீங்க சொல்ல வேண்டிய வசனங்கள், கடன் நீங்குவதற்கு நான் செய்ய வேண்டிய அறிக்கைகள், இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, நான் சொன்னாதான் ஆவியான வேலை செய்வாரு, நான் சொன்னாதான் தூதர்கள் வேலை செய்வாங்க, நான் சொன்ன அப்படியே ஆகிரும். இப்ப பாஸ்டர் என்ன தாண்டி பிசாசு ஒரு வேலை செஞ்சா என்ன செய்யறது, அதுக்கு வழி இருக்குது. அங்க போங்க, மத்தேயு 16:19 வசனத்தை வாசிப்போம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன், பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். அங்க போட்டிருக்கு பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். திறவுகோல் போல திறவுகோல்களை, அது நிறைய காரியங்கள் இருக்குது. கீ, அது ஒரு முக்கியமான கீ வந்து இயேசுவின் நாமம். முக்கியமான கீ வந்து இயேசுவின் நாமம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் என கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் போயின்னு சொன்னார். கடைசியா சொல்லிட்டு போறார், பிசாசை மேற்கொண்டு அவனிடத்திலிருந்து அதிகாரத்தை உரிந்து கொண்டு அவனை ஜெயித்து அந்த அதிகாரத்தை என்ன செய்யற, இப்ப அந்த வல்லமை இயேசுவின் நாமத்துக்குள்ள இருக்குது, அதை பயன்படுத்துகிற அதிகாரத்தை உரிமையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். இப்ப நீங்க அந்த இயேசுவின் நாமத்தினால நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், நீ கட்டவிழ்க்கிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். இந்த 4 காரணத்தினால நான் ஒரு காரியத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா நான் கண்டிப்பா என்ன செஞ்சாகணும், பேச வேண்டும். 4 காரியத்தை சொல்றீங்களா? நான் ஏன் கர்த்தர் வார்த்தையை, கர்த்தர் வசனத்தை நான் சொல்லணும்? முதலாவது ரீசன் என்னது, என் பிரச்சனையை மாற்றுகிற ஆவியானவர் அசைவடி கொண்டுதான் இருக்கிறாரு. நான் பேசாத வரைக்கும் இருளாக தான் இருக்க போகுது, ஒழுங்கின்மையாக தான் இருக்க போகுது, வெறுமையாக தான் இருக்க போகுது. நான் எப்போ பேசுறேனோ அப்போ இருள் வெளிச்சமாகும், ஒழுங்கின்மை ஒழுங்காகும், வெறுமை நிறைவாகும். அதை செய்கிறவர் யாரு? ஆவியானவர். 2வது, நான் ஏன் கர்த்தர் வார்த்தை பேசுன்னு கேட்டா, இது வந்து ஒரு மாம்சீகமான ஜீவியம் கிடையாது, இது ஒரு ஆவிக்குரிய ஜீவியம். இங்கே எனக்கு ஆச்சரியமான அனுகூலங்கள் உண்டாகும். ஆமென். அப்படிப்பட்ட உதவி செய்யறதுக்கு
தூதர்கள் இருக்கிறாங்க, அவங்க எனக்கா வேலை செய்யணும் அப்படின்னா நான் கர்த்தர் வார்த்தை என்ன செய்யணும்? பேசணும். அதாவது எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தைக்கு நான் சத்தம் கொடுக்க வேண்டும். மூன்றாவது, கர்த்தர் வார்த்தையை நான் பேசணும் என் வாழ்க்கையில. ஏன் பேசணும்னு கேட்டா, தேவன் சொன்னதுனால அப்படியே என் வாழ்க்கையில் நடந்துராது. நான் என்ன சொல்றேனோ அதுதான் அப்படி ஆக போகிறது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவன் அதன் கனியை புசிப்பார்கள். அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளில் விளைவினால் அவனவன் திருப்தி ஆவான். கடைசியாக, பிசாசு கிரியை நடப்பிக்கிறான், தடைகள் வருது அப்படின்னு சும்மா உட்கார்ந்து இருக்க முடியாது. இந்த மலையை பார்த்து தான் இயேசு பேசுறார், அந்த கடலை பார்த்தா இயேசு பேசுறார், அந்த பிசாசை பார்த்தா இயேசு பேசுறாரு. நான் பேச முடியுமா? பேச முடியும். எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்காரு, இயேசு நாமத்தை கொடுத்திருக்காரு. இப்ப நான் ஜெபத்துல எவைகளை கட்டுகிறனோ அது கட்டப்படும், நான் எவைகளை கட்டவிழ்க்கிறனோ அது கட்டவிழ்க்கப்படும். பரலோகமே அதுக்கு என்ன செய்யும்? சப்போர்ட் பண்ணும். விசுவாச அறிக்கை செய்வோமா? செஞ்சு முடிக்க போகிறோம். நான் முதல்ல சொல்றேன், அப்புறம் நீங்க என்ன செய்யுங்க, சேர்ந்து சொல்லுங்க, ஓகேவா? அல்லது நானே முதல்ல பொறுமையா வாசிக்கிறேன், பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். இப்போ நான் சொல்ல போற இந்த காரியங்கள்லாம் நான் சொன்ன ஒரு 4 காரியம், அதன் அடிப்படையில் தான் என்ன செய்ய போறேன்? சொல்ல போறேன். இப்போ முதல் அறிக்கை நான் சொல்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வார்த்தையின் அதிகாரத்தில் சொல்கிறேன், என்னுடைய கடன் முழுவதும் கட்டி தீர்க்கப்படுகிறது. ஆமென். திரும்ப நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய வார்த்தையின் அதிகாரத்தில் நான் சொல்கிறேன், என்னுடைய கடன் எல்லாம் முழுவதும் முற்றிலுமாய் கட்டி தீர்க்கப்படுகிறது. அடுத்து, எப்படி இயேசு அந்த காட்டத்தி மரத்தை பார்த்து நீ பேச, நீ சொல்ல, அது உனக்கு கீழ்ப்படியும், நீ வேரோடு பிடுங்கப்பட்டு கடலில் நடப்படுவாயாக அப்படி நீங்க சொன்னாலும் அது உங்களுக்கு என்ன செய்யும்? கீழ்ப்படின்னு சொன்னார் இல்லையா? கடுகுவதில் விசுவாசம் இருந்தாலே போதும், நீங்க பேச அது அப்படி ஆகும்னு சொன்னார் இல்லையா? அப்ப அது மாதிரி நான் சொல்றேன், கடனை பார்த்து என்ன செய்யறேன்? பேசுறேன். அந்த வியாதியை பார்த்து பேசுறேன், எல்லாத்துக்கும் பொருந்தும். அப்ப நம்ம சொல்லணும் இப்படி கடனே இயேசுவின் நாமத்திலே பேசுகிறேன், நீ முற்றிலுமாய் கட்டி தீர்க்கப்பட்டு இல்லாமற் போவாயாக, ஒன்றுமில்லாமல் போவாயாக. ஐயோ கடன், ஐயோ கடன் அப்படி சொல்லாம இந்த ட்ரூத்தை இயேசு எனக்கு சொல்லி கொடுத்திருக்காருங்க. ஜுரத்தை பார்த்து பேச சொல்லுகிறாரு, பிசாசை பார்த்து பேசுறாரு, மலையை பார்த்து பேசுறாரு, மரத்தை பார்த்து பேசுறாரு, மீன்களை பார்த்து பேசுறாரு, கோலியாத்தை பார்த்து தாவீது பேசுறான். நான் இந்த கடனை பார்த்து பேசுறேன். கடனே இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன், உன்னை பார்த்து நீ முற்றிலுமாய் கட்டி தீர்க்கப்பட்டு இல்லாமற் போவாயாக. மூணாவது அறிக்கை, என்னுடைய கடன் எல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே ரத்து செய்யப்படுகிறது. என்னுடைய கடன் எல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே கேன்சல் பண்ணப்படுகிறது, டிசால்வ் ஆகுது இயேசு நாமத்தினால. இயேசு சொன்னார், நீ பூமியிலே கட்டவிழ்க்கிறது எதுவோ அவைகள் உனக்கு கட்டவிழ்க்கப்படும் என்று சொன்னபடியினால், ஆகவே எனக்கு வரவேண்டிய பணத்தை வரும்படிக்கு நான் இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறேன். மறுபடியும் சொல்லுகிறேன், இயேசு சொன்னார், நீ பூமியிலே கட்டவிழ்க்கிறது எதுவோ அது கட்டவிழ்க்கப்படும் என்று சொன்னபடியினால், எனக்கு வரவேண்டிய பணத்தை வரும்படி நான் இயேசுவின் நாமத்தினாலே கட்டவிழ்க்கிறேன். நான் பணத்தை இயேசுவின் நாமத்தில் கட்டவிழ்க்கிறேன். ஆமென். கர்த்தர் வார்த்தை சொல்லுகிறது, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி என் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் இம்மையிலே நிறைவாக்குவார். அந்த வசனத்தின்படியே என் தேவைகளை எல்லாம் சந்திக்க கர்த்தர் ஆதாரமாக இருக்கிறபடினால், என் தேவைகளை சந்திப்பதற்கு அதிகமாக இடத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு மாதம் கட்ட வேண்டியதெல்லாம் கட்டுவதற்கு வேண்டிய பணத்தை விட அதிகமான பணம் எனக்கு இருக்கிறது இயேசு நாமத்தினாலே. ஏன்னு கேட்டா, என் தேவன் தம்முடைய மகிமை நேசத்தின்படி என் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் இம்மையிலே நிறைவாக்குவார். எனக்கு ஒரு தேவன் அவர் என்ன பண்றாராம்? நிறைவாக்க. அப்படின்னா அந்த வசனத்தின்படி நான் ஆன் டைம்ல பில்லை பே பண்ணிடுவேன், ஆன் டைம்ல நான் வாடகை கொடுத்துருவேன், கரண்ட் பில் பே பண்ணிடுவேன். ஆமென். என்னவா இருந்தாலும் சரி,
அந்த பில்ஸ் என்னால் பே பண்ண முடியும். அதை பே பண்ணதற்கு தேவைக்கும் அதிகமான பணம் இடத்தில் இருக்கிறது இயேசு நாமத்தினாலே. இந்த வசனத்தின்படி இதெல்லாம் நம்ம ஒரு நாள் சொல்றதுனால ஒருவேளை நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸாக மாறாமல் இருக்கலாம், ஒருவேளை மாறாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பேசுவீர்கள் என்றால் நான் சொல்ல கண்டிப்பாக இது உங்கள் அனுபவமாக மாறும். ஆமென். இது நிச்சயம் உங்கள் அனுபவமாக மாறும். 6வது வசனம், கடனே. என்னது கடனே? கண்மணியே இல்லை. என்னது கடனே? நான் சொல்வதை கேள். கேட்குமா கேட்காதா? கேட்கும். ஜுரம் கேட்குது, மரம் கேட்குது, பிசாசு கேட்குது, மீன் கேட்குது. கடனே நான் சொல்வதை கேள், நான் சொன்னால் நீ கீழ்ப்படுவா என்று இயேசு சொல்லியிருக்கிறார். ஆகவே நீ வேரோடே பட்டு போகும்படி நான் உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். நான் சொன்னா அது என்ன செய்யும்? கீழ்ப்படின்னு யார் சொல்லியிருக்கிறா? இயேசு சொல்லியிருக்கிறார். நீங்க நினைக்கிறீங்க பெரிய பெரிய தேவ மனுஷங்கள்லாம் அப்படியே வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டதுனால அப்படியே சூட்கேஸாக வந்துடும் போல, வானத்திலிருந்து அப்படி அது கொட்டுன்றது உண்மை, சத்தியம். ஆமென். ஆனால் வந்து எப்படியோ இருக்கும் போல நினைக்கிறீங்க. இல்லை இல்லை, அவங்க எல்லாருமே இந்த சத்தியங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? கண்டுபிடிச்சு தெரிஞ்சது மாத்திரம் கிடையாது, அதை அப்ளை பண்ணுறாங்க. அதன்படி என்ன செய்கிறாங்க? பேசுகிறாங்க. அது அப்படி என்ன செய்யுது? நடக்குது. கடனே நான் சொல்வதை கேளு, நான் சொன்னால் நீ கீழ்ப்படிவன் இயேசு சொன்னபடினால நீ வேரோடே பட்டு போகும்படி நான் உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். 7வது அறிக்கை, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் என் தேவனா இருக்கிறபடினால நானும் அவரை போல இல்லாத சொத்துக்களை இயேசுவின் நாமத்தினால நான் அழைக்கிறேன். இப்ப சொத்து இல்லை, சம்பத்து இல்லை, ஆனா என் தேவன் எப்படிப்படுறன்னு கேட்டீங்கன்னா இல்லாதவன் இருக்கிறது போல அழைக்கிறவர். ஆபிரகாமுக்கு ஒரு அடி நிலம் கூட சொந்தமா இல்லாத போது உன் கண்களை ஏறெடுத்து பார், நீ பார்க்கிற பூமி முழுவதையும் நான் உனக்கு தருவேன் சொன்ன கர்த்தர் இல்லையா? அப்ப நானும் அந்த தேவன் எப்படிப்பட்டவரா? இல்லாதவன் இருக்கிற அழைக்கிற அந்த தேவனுக்கு முன்பாக ஆபிரகாம் நமக்கு தகப்பனானார். இப்ப நானும் அதே போல சொல்ல போறேன். இன்னைக்கு ஒருவேளை அது இல்லதான், ஆனா கர்த்தர் வார்த்தையில் இருக்குது. அவ இல்லாதவள் இருக்கிற அழைக்கிற தேவனை போல நானும் என்ன செய்கிறேன்? இல்லாத என் கண்ணுக்கு இப்ப பார்க்க முடியாத அந்த சொத்துக்களை, அந்த ப்ராப்பர்ட்டிஸை இயேசு நாமத்தில் நான் அழைக்கிறேன். என் தேவை சந்திக்கப்படுகிறது, அவைகள் எனக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறது. அடுத்து 8வது அறிக்கை, ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களுக்கு அவர்கள் தேவதூதர்கள் எல்லாம் அனுப்பப்பட்ட பணிவிடை ஆவியில் இருக்கிறபடியினால பணத்தை கொண்டு வரும்படி தூதர்களை இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டவிழ்த்து விடுகிறேன். நம்புற மாதிரியா சார் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வாயை திறந்து ஒவ்வொரு நாளும் பணமே இல்லை, பணமே இல்லை, யார் தருவா, எங்க வாங்க போறேன் கடன்னு, இதெல்லாம் பேசுறதுக்கு இது எவ்வளவோ. இப்படிலாம் பேசி நீங்க வீணாக்குறதுக்கு இப்படி பேசுனீங்கன்னா நான் சொல்றேன், தூதர் உங்களுக்காக வேலையை கிரியை நடப்பிப்பார்கள். வராத பணம் ஒரு இயேசு நாமத்தினால தயவு உண்டாகும். ஆமென். அப்ப தேவ தூதர்கள் எனக்காக கிரியை செய்யும்படி நான் தூதர்களை பணத்தை கொண்டு வரும்படி கட்டளை இடுகிறேன். அடுத்த அறிக்கை, நான் பூமியிலே கட்டுகிறது எதுவோ அது கட்டப்பட்டிருக்கும் என்ற வார்த்தையின்படியே என்னுடைய செழிப்புக்கு விரதமான எல்லா விதமான பிசாசின் கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தில் நான் கட்டுகிறேன். பலவானை முந்தி கட்டினால் ஒழிய கொள்ளையிடக்கூடாதுன்னு போட்டிருக்கு இல்லையா? ஒரு பலவான் வந்து என்ன செய்யறானா? வீட்டை கொள்ளையிடுறானா, அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை கட்டினானே ஆகில் அந்த கொள்ளை பொருளை கொள்ளையிடக்கூடுன்னு போட்டிருக்கு. 10வது அறிக்கை, நான் மன அழுத்தத்திலிருந்து விடுதலை ஆகிறேன். கிறிஸ்துவுக்குள் எனக்கு உரிமையானவைகளை அழைக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. நீதிமொழிகள் 3:9-10 வசனத்தின்படி உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. நான் என் பொருளாலும் என் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணுகிறபடினால் என் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும், என் ஆடைகளில் புது திராட்சரசம் புரண்டு ஓடும். அதாவது உங்க பர்ஸ் வேணா பழசா இருக்கலாம், நான் சொல்றேன் புது புது பணமா வரப்போகுது இயேசு நாமத்தினாலே. கர்த்தர் வந்து களஞ்சியங்கள் இல்ல, வங்கி கணக்குகள் ஆசீர்வாதம் கட்டளையிடுவாராக. கர்த்தர் பர்ஸை பிளஸ் பண்ணுகிறார். ஆமென். 12வது அறிக்கை, நான் செய்கிற வேலைக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்கு வேலை கொடுத்தவரை ஆசீர்வதிக்கிறேன். எப்படி? கர்த்தர் எனக்கு கொடுத்த வேலைக்காக நன்றி. அந்த வேலையை எனக்கு கொடுத்த அந்த மேனேஜரை, அந்த தொழில், அந்த முதலாளியை நான் என்ன செய்யறேன்? ஆசீர்வதிக்கிறேன். என் சம்பளம் பெருகுகிறது,
நான் பரிபூர்ணமான பலனை அடைகிறேன். ஏன்னா நானே உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். பலன்ல பலன். அப்ப வேலைக்கு போகும்போது சபிச்சுக்கிட்டு போகாம இப்படி சொல்லணும்னா அவர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். கர்த்தர் கொடுத்த வேலைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த மேனேஜருக்காக நன்றி. அவன் ஒரு வேலை சிடிசின்னு இருந்தா கூட பரவாயில்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபிக்குன்னு தான் தோணுது, கோபம் வருது, என்ன பண்றது? வேலை ஸ்தலத்தில் இன்று நான் செய்கிற வேலையை குறித்தோ தொழிலை குறித்தோ எதிர்மறையான எண்ணங்களை கீழே தள்ளுகிறேன். தேவன் எனக்கு உண்டாக்கி கொடுக்கிற வாய்ப்புகளுக்கு என் மனதை திறக்கிறேன். சரியான, என்னை திருப்தி செய்கிற, முன்னேறக்கூடிய நல்ல சம்பளத்தில் ஒரு வேலையை நான் கட்டவிழ்கிறேன். 14வது அறிக்கை. கர்த்தருடைய ஆவியானவர் என் வழியை, என் நடைகளை உறுதிப்படுத்த இருக்கிறபடினால் நான் எப்பொழுதும் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் இருக்கிறேன். சமயமும் தேவ செயலும் எனக்கு உண்டாகிறது. கர்த்தருடைய ஆவியினால நடத்தப்படுகிறபடினால, அவர் என் நடைகளை உறுதிப்படுத்துகிறபடினால நான் எப்போதுமே சரியான நேரத்தில் சரியான இடத்துல இருப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, அன்னைக்கு வராம போயிட்டு இன்னைக்கு வந்துச்சு, இங்க வந்ததுக்கு அங்க போயிருக்கலாம். அப்படிலாம் உங்களுக்கு நடக்காது. நான் சொல்றேன், நீங்க சரியான நேரத்தில் சரியான இடத்துல இருப்பீர்கள். ஏன்னு கேட்டா கர்த்தருடைய ஆவியானவரை வழி நடத்துறபடினால. 15வது அறிக்கை. நான் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் கர்த்தரை அறிகிற அறிவினால, அவருடைய சித்தத்தை அறிவினால நிரப்பப்படுகிறேன். அவர் சித்தமே என்னுடைய செழிப்பா இருக்கிறது. ஒருத்தன் கடவுள் சித்தத்தை செஞ்சான் அப்படின்னா கண்டிப்பா எப்படி இருப்பான்? செழிப்பா இருப்பான். அப்ப நான் எப்படி ஜெபம் பண்றேன்னு கேட்டா, எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிவினாலே நிரப்பப்படுகிறேன். அவர் சித்தமே என்னுடைய செழிப்பா இருக்கிறது. அவருக்கு சித்தம் இல்லாத காரியத்தை நான் ஒருபோது செய்ய மாட்டேன். நான் கடந்த வாரம் பார்த்தோம், தேவன் ராஜ்யத்தில் ஒரு ராஜா இருக்காரு. அவர் சித்தத்தை நான் செய்யும் பொழுது அவர் சப்ளை பண்றவரா இருக்கிறார். எனக்கான வாழல், அவருக்காக வாழ்கிறேன். அறிக்கை 16வது அறிக்கை. அடிக்கடி சொல்லணும், என் செழிப்பை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 17. பிதாவானவர் சிலுவையிலே இயேசு மூலமா பண்ணின புதிய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படிக்கு அவரே எனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவர். 18. ஆவியானவருடைய சத்தத்திற்கு, உணர்த்துதலுக்கு, வழிநடத்துதலுக்கு நான் விசுவாசத்திலே உடனடியாக கீழ்ப்படுகிறேன். மறுபடியும் சொல்லுகிறேன், ஆவியானுடைய சத்தத்திற்கு, உணர்த்துதலுக்கு, வழிநடத்துதலுக்கு அது எனக்கு புரியாட்டி கூட நான் விசுவாசத்திலே உடனடியாக கீழ்ப்படுகிறேன். கர்த்தர் கொடுன்னு சொன்னா கொடுக்கிறேன், விடுன்னு சொன்னா விடுறேன், போ சொன்னா போறேன், இருக்க சொன்னா இருக்கிறேன். ஏதாவது சொன்னார்னா அப்படி நான் என்ன செய்கிறேன். 19 ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை எனக்கு ஏற்கனவே கொடுத்தபடினால் அவைகளை நான் சுதந்திரிக்க விசுவாசத்தில் வல்லவனாய் இருக்கிறேன். கடவுள்கிட்ட தான் கேட்க வேண்டியதில்லை. ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் அவர் ஏற்கனவே அவர் கொடுத்தபடினால அதை சுதந்திரிப்பதற்கு நான் வல்லவனாய் இருக்கிறேன். தடையில்லாமல், அளவில்லாமல் என் தேவையை சந்திக்கிறவர் கர்த்தர். தடையில்லாம, அன்ஃபெயிலிங், சந்திக்காம போயிடவே மாட்டார். அன்லிமிட்டெட், அளவில்லாம என் தேவையை சந்திக்கிறவர் கர்த்தரே. ஆசீர்வாதங்கள் என்னை முந்திக் கொண்டு போகிறபடியால் என் சம்பளம் பெருகுகிறது. இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். ஆகவே என் சம்பளம் பெருகுகிறது. அப்ப நீங்க ஒன்று பண்ணுங்க, உபாகம் 28ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதத்தை செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, நான் போகையிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பேன், நான் வருகையிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பேன், நான் பட்டணத்திலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பேன், நான் வெளியிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பேன், என் கூடையும் மாப்பேசுகிற தொட்டியும் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும், என் நிலத்தின் கனியும் மிருக ஜீவனின் பலனும் என் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். எனக்கு எதிராக ஒரு வழியா புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். கைட்டிசை வழியில் ஆசீர்வதிக்கும்படிக்கு கர்த்தர் தமது நல்ல பகுதியில் வானத்தை எனக்கு திறப்பார். ஆகையால் நான் அநேக ஜாதி கடன் கொடுப்பேன்,
நான் உனக்கு கடன் வாங்காதிருப்பேன், கர்த்தரை வாழாக்காமல் தலையாக்குவாரான், கீழாகாமல் மேலாகும். இந்த ஆசீர்வாதங்கள்லாம் என் மேல் வந்து எனக்கு பலிக்கும். ஆசீர்வாதம் பலிக்கிறபடினால என் சம்பளம் பெருகுகிறது. லூக்கா 6:38 கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து மனுஷர் உங்கள் மடியிலே கொட்டுவார்கள். அப்படி எனக்கு கொட்டப்படும் இயேசு நாமத்தினாலே. நான் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதாரிக்கிற மரத்தை போல் இருப்பேன். நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். நான் செய்கிற தவறுகள் கூட கர்த்தருடைய கிருபையினாலே எனக்கு செழிப்பாக முடிகிறது. என்ன சொல்றேன்? நான் செய்கிற மிஸ்டேக்ஸ் கூட, தவறுகள் கூட கர்த்தருடைய கிருபையினாலே எனக்கு அது முன்னேற்றமாக செழிப்பாக முடிகிறது இயேசு நாமத்தினாலே. அச்சோ தப்பன்ட்டனே, செழிப்பாய் முடிய போகிற இயேசு நாமத்தினாலே. ஏன்னா கர்த்தருடைய கிருபையினால. கர்த்தரின் ஆசீர்வாதமே எனக்கு பணத்தை தரும். அவர் அதனோடு கூட வேர்வையை கூட்டார், வேதனையை கூட்டார். 2 கொரிந்தியர் 9:8 நான் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவனாகவும் சகலவித நற்கிரிகளிலும் பெருகிறவனாய் இருக்கும்படிக்கு தேவன் என்னிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். நான் எப்படி இருக்கணுமா? எப்போதும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமா இருக்கணுமா? எல்லாவித நற்கிரிகளையும் செய்ய தகுதியுள்ளவனா இருக்கணுமா? செய்யும்படிக்கு கர்த்தர் ஒன்று பண்றாராம். என்ன பண்ணார் தெரியுமா? அவர் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதுக்கு கிரேஸ் கொடுக்கிறார், சம்பாதிக்க கிருபை கொடுக்கிறார், பணத்தை கையால பெருக கிருபை கொடுக்கிறார், பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை பெருக பண்ணுகிறார். அப்படி செய்யறதுனால நான் எப்போதும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமா இருக்கிறேன். எல்லாவித நற்கிரிகளையும் நான் என்ன செய்யறேன்? பெருகுகிறேன். ராஜ்யத்துக்கு கொடுக்கிறேன், குடும்பத்துக்கு கொடுக்கிறேன், பிள்ளைகளுக்கு கொடுக்கிறேன், ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். அப்படி ஆளா கடவுளுடைய கிருபை என்ன மாத்துது. அந்த வசனத்தை அறிக்கை பண்ணும். 2 கொரிந்தியர் 9:8 நான் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கிறபடினால் அவர் என் இருதயத்தின் வேண்டுதல் எல்லாம் அருள் செய்கிறார். மல்கியா 3:10 தசமங்களை எல்லாம் பண்டசாலையில கொண்டு வருகிறபடினால் கர்த்தர் வானத்தின் மதகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் ஆசீர்வாதத்தின் மீது வர்ஷிக்க பண்ணுகிறார். என் நிமித்தம் பூமியின் கனிகளை பசித்து போடுகிறவன கண்டிக்கிறார். கண்டிக்கிறபடினால எனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. 20வது அறிக்கை. என் மனதை கர்த்தருடைய வார்த்தையின்படி மறுரூபப்படுத்துகிறேன். ஆகவே தோல்வியின் எண்ணங்களை அனுமதிக்க மாட்டேன். என்னுடைய செழிப்புக்கு, என்னுடைய பெருக்கத்துக்கு விரோதமான அந்த எண்ணங்களை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய, வார்த்தைக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறேன். 21வது அறிக்கை. கொலோசியர் 1:12 ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு என்னை தகுதியுள்ளவர் ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கி தமது அன்பின் குமார ராஜ்யத்தில் உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன். இதான் வசனம். ஆனா ஒன்னு ஆழமா புரிஞ்சு போச்சு. அவர் சுதந்திரத்தில் பங்கடையும் படிக்கு இருளின் அதிகாரத்தின் விடுதலை ஆக்கி ஒளியின் ராஜ்யத்துக்குள் உட்படுத்தி இருக்கிறார். நான் இருளின் அதிகாரத்தின் கீழாக இல்லை. அறிக்கை என்னன்னு கேட்டா, நான் இருளை என்ன ஆளுகை செய்ய முடியாது. வியாதி, கடன், தோல்வியை ஆளுகை செய்ய முடியாது. சாபம் ஆளுகை செய்ய முடியாது. அங்கிருந்து என்ன கர்த்தர் விடுதலை ஆக்கி இருக்கிறார். அதை நான் நம்புகிறேன். நான் தேவன் ஞானத்தால் நிரப்பப்படுகிறபடினால் சரியான தீர்மானங்கள் எடுக்கிறேன். போன வாரம் பார்த்தோம் இல்லையா? அவன் தப்பான இடத்துல போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டான். பணத்தை கொடுத்த ஒரு பணத்தை ஒன்று அதை சரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி பெருக்கி இருக்கணும், அல்லது அதை பேங்க்ல போட்டிருக்கணும். ரெண்டுமே தப்பு. என்ன பண்ணிட்டான்? சேலையை வாங்கி முடிஞ்சு புதைச்சி வச்சுட்டான். இந்த மாதிரி நிறைய பேர் தப்பான இடத்துல போட்டுறாங்க பணத்தை. அப்படி கூட. அப்ப நான் சொல்றேன், நான் தேவ ஞானத்தால் நிரப்பப்படுகிறனால நான் சரியான தீர்மானங்களை எடுக்கிறேன். உதவி செய்யணும், கண்டிப்பா உதவி செய்யணும். நாங்களாம் உதவி செய்கிறோம். எந்த லிமிட்னு ஒன்று இருக்குது, திராணி இருக்குது. சிலர் அந்த பணத்தை கொண்டு போய், வந்த பணத்தை கொண்டு போய் எங்கேயா கொண்டு போய் கொடுத்து முடக்கிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு இருக்காது பணம். அப்போ அறிக்கை பண்ணணும், நான் தேவ ஞானத்தால் நிரப்பப்படுகிறேன், நான் சரியான தீர்மானங்களை எடுக்கிறேன்.
சத்திய ஆவியானவர் பண விஷயத்தில் என்னை சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துகிறார். பினான்சியல் மேட்டரில் சத்திய ஆவியானவர் என்ன சத்தியத்துக்குள்ள நடத்துகிறார். ஆமென். கர்த்தர் என் எண்ணங்களை எல்லாம் அவர் சித்தத்துக்கு மனம் பொருந்த செய்கிறபடியால் தேசத்தின் கொழுமை நான் புசிப்பேன், என் திட்டங்கள் எல்லாம் வாய்க்கிறது. மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தர் என் எண்ணங்களை எல்லாம் அவர் சித்தத்திற்கு மனம் பொருந்த செய்கிறபடியால், உதவி செய்கிறபடியால் தேசத்தின் கொழுமையை நான் புசிப்பேன், என் திட்டங்கள் எல்லாம் வாய்க்கிறது. முடிக்க போறேன். எனக்கு தெரிஞ்ச வசனம் தான். சிங்கக்குட்டியில் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும் கர்த்தரை தேடுகிற எனக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அப்படி 23ஆம் அதிகாரத்தை ஃபுல்லா என்ன செய்யுங்க, அறிக்கை பண்ணுங்க. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் தலை எண்ணெயால் அபிஷேகம், புல்லுள்ள இடங்கள்ல மேய பண்றார், அமர்ந்த தண்ணீரில் ஓய பண்ணுகிறார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின்படி கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாய் ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள், அதை குறித்த வெளிச்சத்தை பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார் என்பது அதிக நிச்சயமாமே. நான் இந்த பூமியில, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில ஆளுகை செய்வேன். ஏன்னா எனக்கு கிருபையின் குறித்தும் நீதியை குறித்த வெளிச்சம் வர 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 நான் கண்டிப்பா என் வாழ்க்கையில ஆளுகை செய்வேன், ராஜாக்களை போல ஆளுகை செய்வேன். கலாத்தியர் 3:13-14 படி மரத்தில் தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கப்படி கிறிஸ்து எனக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நீங்களாக்கி மீட்டுக் கொண்டபடியினால் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் என்னுடையது. பிரைஸ் தி லார்ட். நீங்களா ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்க, சரியா? ஒரு உங்களால் எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ நீங்க போய் பர்சனலா இந்த சத்தியத்தை கேட்டு, இந்த செய்தியை கேட்டு, இந்த சொல்லப்பட வசனத்தை என்ன செய்யுங்க, நீங்க உங்க கைப்பட எழுதி கடனிலிருந்து வெளியே வரணும்னு நினைச்சீங்கன்னா, கடன் இல்லாத வாழ்க்கை வாழணும் அப்படின்னா இது உங்களுடைய வாழ்க்கையில அனுதின அறிக்கையாக மாறட்டும். வெறும் அறிக்கை மாத்திரம் கிடையாது, வெளிச்சத்தோடு அறிக்கை மாத்திரம் கிடையாது, கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். ஜெபிப்போம், கண்களை மூடுவோம். அன்பின் பிதாவை துதிக்கிறோம். கர்த்தாவே, நீ அனுப்பின வார்த்தைகளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கைட்டு செய்யும் வேலையில் எல்லாம் ஆஸ்வதிக்கும். கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷால வானத்தை உனக்கு திறக்கிறபடியினால் நீ அநேக ஜாதியில் கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையின்படியே நீர் செய்கிறபடியால் நமக்கு நன்றி. இந்த இப்படிப்பட்ட வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் சொல்ல நீர் கர்த்தாவை கிருபை செய்யப்படியால் துதிக்கிறோம். ஒரு தீர்மானத்தில் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்படி செய்கிறீர். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.